தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சங்கரன் கோவிலில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சதன் திருமலைக்குமார் அவர்களை சட்டமன்ற தேர்தலில் நமது சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணின் மைந்தன் என்ற உரிமையோடு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். நான் 4 கட்சி தலைவர்களோடு வடக்கிரத வீதியில் பேசும்போது சொந்த தொகுதியிலே இவன் ஜெயிக்க முடியவில்லை என்று கேலி பேசுகிறார்களே, நான் நாடெல்லாம் உழைக்கிறேன், இந்த கௌரவத்தை முறை தாருங்கள் என்று நான் கேட்டது எல்லோர் மனதையும் தொட்டதாக என்னுடைய தம்பிமார்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள். இதே இடத்தில் தான் விவசாயிகளுக்காக அதானி கம்பெனிக்காரன் சூரிய வெப்ப தகடுகளை பதிக்க பணம் கொடுத்து நிலங்களை அபகரிக்கிற வேலைக்கு ஜெயலலிதா சர்க்கார் துணையாக இருக்கிறது என்று மேடையை வடக்கு முகமாக போட்டு இதே ஒரு கூட்டத்தில் அதானி கம்பெனிக்காரன் எந்த கிராமத்துக்குள்ளும் வைகோ நுழைய விடமாட்டான் என்று நான் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் மிக நொறுங்கி நாசமாகி மோசமான நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? விவசாயிகள் மட்டும்தான். அதனால்தான் நான் ஒரு நொறுங்கி போன குடும்பத்து விவசாயி என்பதை ஞாபகப்படுத்தவே என் தலையில் பச்சை தலப்பாகையை கட்டியிருக்கிறேன். அது நான் பிரச்சாரம் தொடங்கிய போது நான் அதனை நேற்று முன்தினம் அறிவித்தேன். இனி எந்த பொதுக்கூட்டத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் இந்த பச்சை தலப்பாய்கோடு தான் வைகோ இருப்பார். எலெக்ஷனுக்கு மட்டுமல்ல, எலெக்ஷனுக்கு பிறகும். விவசாயியை போல இன்றைக்கு துன்பப்படுகிறவன் யாருமே கிடையாது. அந்த அவன் பலம் அவனுக்கு தெரியவில்லை. எந்த ஒரு அமைப்பு பாதிக்கப்பட்டாலும் 100 பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணா சர்க்கார் மண்டியிடுகிறது. ஆனால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு தங்கள் பலம் தெரியவில்லை. நாராயணசாமி நாயுடு அவர்கள் போராட்டம் நடத்திய காலத்தில் விவசாயிகள் ஒன்று திரண்டார்கள். அதன் பிறகு அந்த கட்டத்தில் திமுக அரசு துப்பாக்கி சூடு நடத்தி 17 விவசாயிகளை சுட்டுக் கொண்டது அண்ணன் கலைஞர் அவர்கள் காலத்தில். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் விவசாய போராட்டத்தின் போது அதே போல குறிஞ்சாக்குளத்திலே 5 பேரை சுட்டுக் கொன்றது, கோவில்பட்டியிலே 2 பேரை கொன்றது. இதன் விளைவாக பனவடலி சத்திரத்திலே விவசாய போராட்டம் ஏற்பட்டு விவசாயிகளை கடுமையாக தாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய போது ஆத்திரத்தில் வாலிபர்கள் அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அடித்ததில் அவர் கொலையுண்டு இறந்து போனார், ஐயாப்பழம். அதன் விளைவாக பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரையும் வெளியப்பத்தேவரையும் அந்த சம்பவத்துக்கே சம்பந்தமில்லாத 2 பேரை அவர்கள் வழக்கில் சேர்த்தார்கள். நாராயணசாமி நாயுடுவை பின்னர் விடுவித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் திமுக போராட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரும் வெளியப்பத்தேவரும் ஹைகோர்ட்ல கேஸ் நடத்த யாரும் இல்லை, விவசாய சங்கமும் எங்களை கைவிட்டுருச்சு என்று சொன்ன பிறகு அந்த கேஸை நான் எடுத்து நடத்தி என் செலவில் அந்த கேஸை நடத்தினேன். கோவிந்த் சாமிநாதன் என்கின்ற உலக புகழ் பெற்ற பாரட்லா வழக்கறிஞர், நேதாஜி படையிலே இருந்தாரே கேப்டன் லட்சுமி, அவருடைய சகோதரர், அவரை வைத்து நான் வழக்கு நடத்தினேன். அங்கே அந்த வழக்குக்கு நான் ஜூனியராக போயிருந்தேன். அந்த வழக்கில் அவர்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். நேற்றைக்கு நான் மதுரை கூட்டத்தில் முந்தா நாள் சொன்னேன், தேவர் திருமகனின் பெயரை பெருமையோடு சொன்னேன். ஏன் தெரியுமா?
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருந்தார். அவர் 1945 ஆகஸ்ட் 18 தைப்பே விமான நிலையத்துக்கு அருகில் விபத்தில் இறந்து போனார் என்று எல்லோரும் சொன்னார்கள். விமான விபத்தில் நேதாஜி சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில், இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்பொழுது அவரை கேலி செய்தார்கள். தேவர் பொய் சொல்லுகிறார், ஜனங்களை ஏமாற்றுகிறார் என்று எல்லோருமே கேலி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. தேவர் உயிரோடு இருந்தார் என்ற உண்மை இப்பொழுது பிரதம மந்திரியினுடைய ஆபீஸ் ரகசிய ரெக்கார்டுகளில் வெளிவந்து விட்டது. எந்த விமான விபத்தில் குறிப்பிட்ட நாளில் இறந்தார் என்று சொன்னார்களோ அதே வருஷம் டிசம்பர் மாதம் 2 தடவை ரேடியோவில் நேதாஜி பேசியது பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு 46 ஜனவரி மாதம் நேதாஜி மீண்டும் ரேடியோவில் பேசுவதும் ரெக்கார்டு இருக்கிறது. அப்படி என்றால் நேதாஜி எங்கே சென்றார்? ரஷ்யாவுக்கு சென்றார். அங்கு சைபீரிய சிறைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். நேதாஜியின் ஒரு சொல்லுக்காக 40,000 தமிழர்கள் உயிர் கொடுத்தார்கள். பர்மா, சிங்கப்பூர் போர்க்களங்களில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து ரத்தம் சிந்தியவர்கள் பங்காளிகள் அல்ல, பஞ்சாபியர்கள் அல்ல, நம் தென்னாட்டு தமிழர்கள். சாதி பார்க்காமல் எல்லோரும் நேதாஜிக்காக உயிர் கொடுத்தார்கள். அந்த மாபெரும் தலைவர் நேதாஜி சாகவில்லை என்ற உண்மையை சொல்லி சென்னையில் நான் போராட்டம் நடத்தினேன். கல்கத்தாவுக்கு சென்று நேதாஜி வீட்டுக்கு சென்று ஃபார்வர்ட் பிளாக் ஆபீஸுக்கு சென்று நான் வாதாடினேன். மம்தா பானர்ஜியவே தன் கருத்தை மாற்றிக்கொள்ள வைத்து என் போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி அந்த கட்சி பொதுச் செயலாளரும் கல்வி அமைச்சருமான பார்த்தா சாட்டர்ஜியை சென்னைக்கு அனுப்பினார். அப்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பிஸ்வாஸ் சொன்னார், நேற்று வரை மம்தா பானர்ஜி நேதாஜி செத்து போனார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், ஏன் நீங்கள் அவரை கூப்பிடுகிறீர்கள் என்று பிஸ்வாஸ் என்னிடம் கேட்டார், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர். நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? நேற்று வரை நேதாஜி இறந்து போனார் என்று சொல்லி உண்மையை மறைத்து பேசிய மம்தா பானர்ஜி நம் வழிக்கு வருகிறார் என்றால் நமக்குத்தானே வெற்றி. அவர் நான் சொன்னதை கேட்டு மம்தா பானர்ஜி அவங்க மந்திரியை அனுப்புகிறார் பிஸ்வாஸ், நமக்குத்தானே, உங்களுக்கு தானே வெற்றி, நம் பிரச்சனைக்கு தானே வெற்றி என்றேன். டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினேன், டெல்லியில் போய் கூட்டம் நடத்தினேன் நேதாஜிக்காக. அதில் முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஈழத்தமிழர்களுக்காக அயர்லாந்து நீதிமன்றத்திலே வாதாடிய அவர் வந்து பங்கேற்றார். ராம் ஜெத்மலானி வந்து கலந்து கொண்டார், சரத் யாதவ் கலந்து கொண்டார். என் தலைமையில் கூட்டம் நடந்தது. நான் அதிமுக தேவர் சமூகத்துக்காகவே வாழ்கிறது என்று பேசுகிறார்களே, நான் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டாரா? நேதாஜி சாகவில்லை, உயிரோடு இருந்தார் என்று சொல்லுகிற இந்த கருத்தை என்றைக்காவது ஆதரித்தாரா? நான் டெல்லியில் போராடிய போது பல பேர் கேள்வி பேசினார்கள், நேதாஜியை சொல்லி எமையா இவருக்கு ஓட்டு போட போறா, இப்படி கட்சியை வீணாக்குறாரு, இப்படி சொல்லித்தான் கட்சி ஓட்டு கேட்கறதுக்கு வழியே தெரியல, ஓட்டு வாங்குற வழியே தெரியல, அவங்க கட்சிக்காரங்களையும் டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் இப்படி வம்பு கொண்டாரு என்னை கேலி செய்தார்கள். நான் நேதாஜியை இதயத்தால் பூஜிப்பவன். அவருக்கு நிகரான தலைவர் இந்தியாவில் எவரும் பிறந்ததில்லை என்று நான் கருதுகிறவன். என் தலைவன் பிரபாகரனுடைய மானசீக தலைவனும் நேதாஜி தான். இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. அப்படி என்றால் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை பண்டித ஜவஹர்லால் நேரு சர்க்கார் மறைத்தது மன்னிக்க முடியாத வரலாற்று துரோகம். இதை நான் லேசில் விடப்போவதில்லை. நான் நேரு மீது மிகுந்த மதிப்பு கொண்டவன். அவருடைய உலக சரித்திர கடிதங்கள் புத்தகம் தான் நான் படித்த புத்தகங்களிலேயே மிகச்சிறந்த புத்தகம் என்று இன்றும் கூறுகிறவன். ஆனால் நேதாஜி என்னத மனிதர் சித்திரவதை செய்யப்பட்டார் என்றால், சைபீரிய சிறையில் அந்த உரை பணியிலே வாடினார் என்றால் இது நியாயம்தானா? ஜெயலலிதா அறிக்கை விட்டாரா நேதாஜி உயிரோடு இருக்கார் என்று உண்மை வந்திருக்கிறது, இதை சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னாரா? தேவர் சிலைக்கு பசும்பொன்னில தங்க கவசம் அணிவித்தது தேவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக. தேவர் மீது பற்றா? பசும்பொன் தேவர் மீது இந்த அம்மையாருக்கு பாசமா? ஓட்டு வாங்குவதற்காக. நம்ம தங்க கவசம் போட்டுனா ஏற்கனவே அந்த மக்கள் உணர்ச்சி மயமான மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன், நேதாஜி உயிரோடு இருந்த உண்மையை
இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்ன இந்தியாவின் ஒரே தலைவர் பசும்பொன் தந்த தங்கம் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் ஏன் கொள்கிறேன் தெரியுமா? அதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் 37 மதுரை 4 கோபுரம் தெரிய கட்டிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறிய போது ஆலய பிரவேசத்துக்கு வைத்தியநாத ஐயர் ஏற்பாடு செய்தார். அப்பொழுது மிரட்டினார்கள். ஆதி திராவிடர்களை, தலித்துகளை நீங்கள் கோயிலுக்குள் கொண்டு வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் என்று வைத்தியநாத ஐயருக்கு மிரட்டல் கடிதம் வந்தது. அவர் உடனே மூதறிஞர் ராஜாஜியிடம், இப்படி எனக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய என்று கேட்டார். அப்பொழுது ராஜாஜிக்கும் தேவருக்கும் பிடிக்காது. ஆனால் ராஜாஜி சொன்னார், இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே மனிதர் பசும்பொன் தேவர் தான். நீ முத்துராமலிங்க தேவரிடம் போய் உண்மையை சொல், அவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்று சொன்னார்கள். வைத்தியநாத ஐயர் முத்துராமலிங்க தேவரிடம், நான் அரிஜனங்களை, தலித்துகளை கோயிலுக்குள் அழைத்து செல்வது போனால் உயிருக்கு ஆபத்து என்று என்னை மிரட்டுகிறார்கள் என்றவுடன், ஐயரே பயப்படாதீரும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட செய்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட தலித்துகளை வைத்தியநாத ஐயர் உள்ளே அழைத்துக் கொண்டு வரும்போது அங்கே கலவரம் செய்யலாம் என்று சில போக்கிரிகள் எச்சரித்ததாக கேள்விப்படுகிறேன். அந்த இடத்துக்கு அவர்கள் வருகிற போது அடியேன் முத்துராமலிங்க தேவரும் அந்த கோயிலுக்குள் வருவேன். அதற்கு பிறகு நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாக நேரிடும் என்று ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டவுடன் அந்த கோயில் பக்கம் எவனும் நெருங்கவில்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சாதியின் பெயரால் கத்தியை தீட்டிக் கொண்டு தேவர் மக்களும், தேவர்குல மக்களும், தேவேந்திர குல மக்களும் எத்தனை படுகொலைகள் தென் மாவட்டங்களில். அதனால் தான் நான் சொன்னேன், இமானுவேல் சேகரன் பிரச்சனையில் அது ஒரு பெரும் பகையாக உருவெடுத்தது. இமானுவேல் சேகரன் அவர்கள் தலித்து மக்களுக்கு அவங்களுக்காக வாதாடிய ஒரு முன்னாள் மிலிட்டரிக்காரன். பரமக்குடியிலே அங்கே சமாதான கூட்டம் நடக்கும் போது வாக்குவாதம் நடக்கிறது. என்ன பேசுகிறார்கள் ஜன்னலுக்கு வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. தேவர் பெருமகன் தேவரையா அவர்கள் ஏதோ சொல்லும் போது ஒரு பதில் சொல்லுகிறார். இதுதான் நடந்தது. வெளியே இருந்தவர்கள் நம்ம தேவர் மகனையே இவர் எதிர்த்து பேசிவிட்டார் என்று கருதி ஆத்திரத்தில் பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் கொலை செய்து விட்டார்கள். எந்த தேவர் சமூகத்துக்கு எதிராக எந்த தப்பும் செய்யாத, அவர்களை விரோதிக்காத இமானுவேல் சேகரன் பஸ் ஸ்டாண்டில் படுகொலை செய்யப்பட்டார். உடனே ஆத்திரத்தில் பதிலுக்கு பதில் என்று 2 பக்கத்திலும் ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சி தருணம் பார்த்தது தேவரை அழிப்பதற்கு. நிகரற்ற புகழ் வாய்ந்த முடிசூடா மன்னனாக தென் மாவட்டங்களிலே திகழ்ந்த பசும்பொன் தேவர் திருமகனை அழிப்பதற்கு காங்கிரஸ் நேரம் பார்த்துக் கொண்டிருந்தது. இந்த கொலை தேவர் திருமகனால் நடந்தது என்று அக்யூஸ் நம்பர் 1 முதலாவது எதிரியாக மனச்சாட்சி இல்லாமல் தேவரை சேர்த்தார்கள். தேவர் திருமகனுக்கும் இந்த கொலைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் இல்லை. அவர் எறும்புக்கு தீங்கு செய்ய விரும்பாதவர். தன்னுடைய நிலங்களை எல்லாம் அந்த தேவேந்திர குல மக்களுக்கு அள்ளி கொடுத்தவர். அவருக்கு 2 மெய்காப்பாளர்கள் இருந்தார்கள். யாருக்காவது தெரியுமா? ஒருவர் பேர் முட்டைய குடும்பம், இன்னொருவர் சோலை குடும்பம். அந்த 2 பேர் தான் பாடிகார்டா இருந்தாங்க தேவருக்கு. கடைசியில் தேவரை சிறையில் வைத்து கொலை குற்றவாளியாக வைத்த போது 8 வருஷம் நான் நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனேன், கடைசியில் சாதிக்காக கொலை செய்தேன் என்று என்னை இப்படி வைத்திருக்கிறார்கள். மனம் உடைந்து அப்படியே உடம்பு அப்படியே நலிந்து இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி திருநகர்ல வீட்டில இருந்து அப்படியே இறந்து போனார். அவரை கொண்டு சாகடித்தது காங்கிரஸ் கட்சி. இந்த தென் மாவட்டங்களில் எங்கேயும் காங்கிரஸ் கொடி பறக்க முடியாது. அந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிக்கும் போது 67 எந்த ஊர்லயும் கொடி கட்ட முடியாது. தேவமார் ஊர்ல காங்கிரஸ் கொடி கட்ட முடியாது. இந்த 2 சமூகங்களுக்கும் இடையில், அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய சமூகத்துக்கு இடையில் இந்த சம்பவம் ஏற்பட்டது. இனி அது இருக்கக்கூடாது. தேவர் மகன் படத்திலே கமலஹாசன் சொல்லுவது போல, இனி நாம் பிள்ளைகள் படித்து முன்னேற பார்க்க வேண்டும் என்பதனால் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் தேவேந்திர வேளாள சமூகத்தைச் சேர்ந்த ராஜகுமார் என்ற இளைஞரை நான் வேட்பாளராக அறிவித்திருக்கிறேன். மதுரை கூட்டத்தில் இதை பேசினேன். மதுரையில் தான் தேவர் திருமகன் நேதாஜி அழைத்துக் கொண்டு வந்து பேசினார். நேதாஜி தமிழ்நாட்டில் கடைசியாக பேசிய கூட்டம் மதுரை கூட்டம் தேவர் தலைமையில் நடந்தது. என் வீட்டுக்கு தேவர் அவர்கள் வருகிற போது எனக்கு 5 வயசு. அன்று முதல் தேவர் பக்தன் நான்.
இனி இந்த நாட்டிலே சாதி சண்டை கூடாது என்று இந்த சங்கரங்கோயிலில் யாதவ மக்களும் மக்களும் மோதிக்கொண்டு ரெண்டு சமூகம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று ஓட்டு கேட்கவில்லை. சமூக ஜாதியும் முத்துப்பாண்டியனும் எருமங்குளம் பெரிய பாண்டியனும் கூட்டி போய் உட்கார வச்சு பசுமை கொடுத்தேன். ஓட்டு கேட்கல. இந்த மண்ணில் இனி சாதி சண்டை வெட்டுக்குத்து இருக்க பொம்பளை பிள்ளைகள் நிம்மதியா இருக்கும், குழந்தைகள் நிம்மதியா இருக்கும். இதை சொல்லும் தகுதி நேற்று சொன்னாங்க. இந்த கருத்தை சொல்ற தகுதி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தைரியமும் தகுதியும் எனக்கு கொடுத்த சீட்டை திருவள்ளுவனுக்கு தமிழ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சமூகத்தில் மிக அழுத்தப்பட்டவர்கள் அருந்ததியர்கள். மதுரை வீரன் சினிமா எம்ஜிஆர் அவர்கள் மதுரை வீரனாக வருவார். அந்த சமூகம் அந்த அருந்ததியர் சமூகம் இன்றைக்கு எம்ஜிஆரை தான் கடவுளாக வைத்திருக்கிறது. அந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுப்பாங்க, ஸ்பீக்கர் ஆக்குவாங்க. ஜெயலலிதா ஸ்பீக்கர் ஆக்கினார், அண்ணன் கலைஞர் துணை சபாநாயகர் ஆக்கினார். யாரும் அருந்ததியர் அமைப்பை ஒரு கட்சியாக கருதி கூட்டணியில் சேர்த்து இடம் கொடுத்ததில்லை. அடியேன் வைகோ தைரியமாக அதை நான் செய்திருக்கிறேன். அதை போல நீங்கள் இன்னொன்றை நினைக்க வேண்டும். இங்கே வாசுதேவனூர் தொகுதியினுடைய வேட்பாளர் தம்பி சமுத்திரக்கனி வந்திருக்கிறார். ஏழ்மையான குடும்பம், பெட்டிக்கடை வைத்திருக்கிறார், கொத்தனார் வேலைக்கு போகிறார். நான் சொன்னேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்களிடம் வாசுதேவனூர் வாங்குங்க, என் தம்பி சதன் திருமலைக்குமார் அந்த தொகுதி தான், நான் உங்க வேட்பாளரை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு. இவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த நல்ல இளைஞர், கவுன்சிலரா இருக்காரு, கொத்தனார் வேலைக்கு போறாரு, பெட்டிக்கடை வச்சிருக்காரு. அங்கே கோடிகள் குவிந்திருக்கின்றன. அங்கே கோடிகள் குவிந்திருக்கின்றன. அதிமுகவில் கோடிகள் கோடியாக பணம், திமுகவில் கோடி கோடியாக பணம். பணம் கொடுப்பதை கமிஷன் ஒருபோதும் நிறுத்தப் போவது கிடையாது. நம்ம சங்கரங்கோவில் இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, தொகுதி போனோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இதுல 1000 ரூபாய் வாங்கின ஆளுங்க பாதிப்பு இருக்காங்க. உண்மைதானே? எனக்கு ரொம்ப வேண்டிய ஊரே 1000 ரூபாய் வாங்கிட்டு ரூபாய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க. கேட்டா எங்களுக்கு மகாத்மா காந்தி மேல ரொம்ப பற்றுதல். அவங்க வைகோ என்ன வைகோ, இது வைகோ சாதாரண சொங்கி. எங்க காந்தி ஆட்கள் நாங்கெல்லாம் மகாத்மா காந்திக்கு ஓட்டு போட்டோம். அவர் தானே சிரிச்சுக்கிட்டே 1000 ரூபாய்க்கு மத்தியில் சிரிச்சிட்டு இருக்காரு. நாங்க ஓட்டு போட்டோம். இதுல பாதி பேர் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க, மன்னிச்சுக்கிடணும். எனக்கு வேண்டிய சொந்தக்காரன் 1000 ரூபாய்க்கு தான் ஓட்டு போட்டான். ஜனங்கள் சாம்பிள் சோப் இலவசமாக கொடுங்க, கியூல நின்று இடிச்சுக்கிட்டு வாங்குவாங்க. இங்கே சாம்பிள் சோப் இலவசமாக கொடுக்கப்படும், எப்படியாவது வாங்கிடணும். இல்லாதவன் வாங்குறா பரவாயில்லையா, நல்ல வசதி உள்ளவன் வாங்குறாயா. இல்லாதவன் கூட மானத்தோட இருக்கான், பணக்காரன் தான் வசதி இருக்க எங்கடா கிடைக்கும் அலைகிறான். இந்த நிலைமையில் கோயில்பட்டி தொகுதியில நான் போட்டியிடுறேன்னு அறிவிச்சிட்டேன். அண்ணன் கலைஞர் இருக்கார் பாருங்க, அவர் பெரிய சூத்திரதாரி, அவர் ராஜதந்திரி. ஆனா இப்ப அவர் கையில கட்சி இல்ல. அவர் மகன் ஸ்டாலின் கையிலையும், ஸ்டாலினுக்கு மருமகன் சபரீசன் ஒரு அவர் கையிலையும் கட்சி இருக்கு. அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி பெரியசாமியும் சாத்தூர் KKSR ராமச்சந்திரன் போய் சொல்லியிருக்காங்க, வைகோவை தோக்கடிக்கணும்னா ஒரே வழி இருக்கு. கோயில்பட்டி தொகுதியில 70,000 ஓட்டு தேவமார் ஓட்டு இருக்கு, நாய்க்கமார் ஓட்டு 45,000 ஓட்டு தான். அதிமுக ஒரு நாய்க்கரை போட்டிருக்கு, வைகோ ஒரு நாய்க்கரு, ஓட்டை 2ஆ பிரிச்சுக்கிடுவாங்க. தேவர் ஓட்டு 70,000 இருக்கு. என்னதான் அதிமுக மேல தேவர்களுக்கு பிரியம் இருந்தாலும் சுயசாதிக்காரன்னு தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. இத்தனை வருஷத்துல கோயில்பட்டியில ஒரு தேவர் எம்எல்ஏவா வந்ததே இல்ல. இதை சொல்லி வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து நம்ம சாதிக்காரன் என்னைக்கு எம்எல்ஏவா வர்றது அப்படின்னு சொன்னா அதிமுக காரணம் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் தேவர் ஓட்டு போட்டுருவான், நம்மால் ஈஸியா ஜெயிச்சிருவார்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அனுப்புனது. கூடையே பேசும்போது இருந்த ஆள் என்கிட்ட சொல்லிட்டான் புற போட்டு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்த வேட்பாளர் போட்டியிட போறாரே சுப்பிரமணியன், அவர் கழுமலக்காரர், பேரூராட்சி தலைவர்.
வைகோவின் பள்ளி தோழர் போட்டியிடுகிறார்னு ஒரு பேப்பர்ல வந்திருக்கு. எனக்கு வயசு 70 ஆகுது, அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். என்னோட எந்த பள்ளிக்கூடத்துல போன ஜென்மத்துல படிச்சாரா? யோசிங்கய்யா. என்ன கேட்டா 5வது வகுப்பு படிச்சிருக்காரா அவரு. 5வது வகுப்பு கலிங்கப்பட்டில வந்து படிச்சீங்களா? அதாவது அவர் வேட்பாளரை பத்தி நான் ஒன்னும் குறை சொல்லல, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். அவர் சொல்லுகிறாரியா, எங்கள் ஜாதி 70,000 பேர் இருக்கிறோம் தேவமாறு, வைகோவும் அதிமுகவும் போட்டியிடுகிற ஜாதி நாய்க்கமாறு 45,000. அதனால் நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். நான் தேர்தல் கமிஷனை கேட்கிறேன், எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கல்ல, அண்ணன் கலைஞரை நான் தப்பா பேசிட்டேன் நோட்டீஸ் அனுப்பி, இன்னைக்கு மத்தியானம் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, நாளானைக்குள்ள நீங்க நேரில் ஆஜராகணும், இல்லாட்டி உங்க தரப்புல யாராவது விளக்கம் சொல்லணும். நீங்க கலைஞர் அவர்களே சாதியை குறித்து சொன்னீங்க நாதஸ்வரம்னு, அது வந்து தேர்தல் விதிகளுக்கு புறணானது என்பதால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நேரில் வந்து விளக்கம் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? பெறுபவர் வி. கோபால்சாமி வைகோ. யாரு? ராஜேஷ் லக்கானி எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் இப்ப அவருக்கு பதில் சொல்றேன் இது வழியா. மிஸ்டர் ராஜேஷ் லக்கானி, நீங்க ஏன் இதை செய்றீங்கன்னு தெரியும். ஜெயலலிதாவினுடைய தந்திரமான வேலை. அதிமுகவை நான் தாக்கியதாக சொல்லி கேஸ் போட்டா நீங்க ஜெயலலிதா புரோக்கர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கலைஞர் கருணாநிதியை தாக்கியதாக நீங்க என் மீது கேஸ் போட்டா ஜெயலலிதாவை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது ஜெயலலிதா உத்தரவின் பேர்ல நீங்க எனக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறீங்க. போற வரைக்கும் வெயிட் பண்ணு, அது உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாங்கு சொத்தா நிறுத்துறோம்ல, தொழுகைக்கு பாங்கு சொன்னா பேச்ச நிப்பாட்டுறோம்ல, அது போற வரைக்கும் நிப்பாட்டிக்கிறேன். ராஜேஷ் லக்கானி அவர்களே, இது எல்லா டிவியும் இங்க ஒளிப்பதிவு பண்ணுது. இந்த டிவி மூலமாக உங்களை நேரடியாக கேட்கிறேன். நாளை மறுநாள் நான் ஆஜராகணும், இல்லாட்டி விளக்கம் கொடுக்கணும். சரி, என்ன குற்றச்சாட்டு? நீங்கள் கலைஞர் அவர்களை ஜாதியை சொல்லி நீங்கள் பேசினீர்கள், அது தேர்தல் விதிமுறைகளுக்கு விரோதமானது. இது நீங்கள் என் மீது வைத்த குற்றச்சாட்டு. நீங்க அந்த லெட்டர்ல என்ன அனுப்பியிருக்கீங்க? கோபால்சாமி வைகோ. மிஸ்டர் ராஜேஷ் லக்கானி, என் பெயரை வைகோ என்று கெசட்டில் மாற்றியது 97ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு வைகோ என்ற பெயரில் தான் நான் 98இல் எம்பியா நின்று ஜெயிச்சிருக்கேன், 99இல் எம்பியா நின்று ஜெயிச்சிருக்கேன், 2006இல் அதே பெயரில் போட்டியிட்டு தோற்றிருக்கிறேன், 2011இல் அதே பெயரில் போட்டியிட்டு தோற்றிருக்கிறேன். 4 எலெக்ஷன் நின்றிருக்கேன் வைகோங்கிற பேர்ல. கெசட்ல மாத்தி 97ல மாத்தியாச்சு. இது கூட தெரிந்து கொள்ளாமல் கோபால்சாமி வைகோ எடுக்கிறீங்களே. கோபால்சாமி வைகோங்கிற நபர் நான் அல்ல. நான் கிரிமினல் லாயர். அண்ணன் ரத்னவேல் பாண்டியங்கிட்ட மட்டுமில்ல, அவங்க சீனியர் பெரியவர் செல்ல பாண்டியங்கிட்ட ஜூனியரா இருந்தவன். நான் வக்கீலுங்கிறது நீங்க மறந்துட்டீங்க. ஒரு கொலைகேஸ்ல எஃப்ஐஆர்ல பேரை வந்து வேற பேரை போட்டா கொலை செஞ்சவனே விடுதலை ஆயிரும். இந்த பேர்லயே மாறிடும். நீங்க எதுக்காக போட்டீங்க? ஜெயலலிதா உத்தரவு என்ன, அதனால போட்டீங்க. நான் கலைஞர் அவர்களை சாதியை குறித்து பேசவில்லை. இந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதை விட பணத்தை வாங்கிட்டு கட்சி மாறுறது, கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு கட்சிக்கு துரோகம் பண்றது, தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணது, எங்க கட்சிக்கு துரோகம் பண்ணது, இதை விட உலகத்தின் புராதனமான தொழில் மிக மேலானதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அது நான் கலைஞர் குடும்பத்தை நினைச்சு சொன்னேன்னு அவங்களா நாங்க அந்த தொழில் செஞ்சவங்கன்னு சொல்லி முன்ன வந்தா நான் என்ன செய்யறது? நான் சொன்னா அடுத்து சொல்லும் போது நெசவு தொழில் இருக்கிறது, உழவு தொழில் இருக்கிறது, நாதஸ்வரம் கலை அதுவும் கூட ஒரு தொழில் தான். ஆனால் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு அது தெரியும். அது உலகத்தின் உன்னதமான இசை, உலகத்தின் தொன்மையான இசை தமிழ் இசைன்னு சொன்னேன். அப்படி இருந்தும்
நான் கலைஞர் அவர்களை சாதியை குறித்து சொன்னதாக அபாண்டமான புகார் சொல்லி தமிழ்நாடு புறா 3 நாள் என் குடும்பாவியை குளிக்கிறார்கள், என்னை செருப்பால் அடித்தார்கள், என் முகத்தில் துப்பினார்கள், என்னுடைய புகைப்படத்தை காலில் போட்டு மிதித்தார்கள், பாடை கட்டி தூக்கி சென்றார்கள். தமிழ்நாடு பூரா நம்ம தோழர்கள் ஆத்திரப்பட்ட போது செத்த பிறகு ஒரு நாள் பாடை கட்டி தரப்பா தூக்கிட்டு போவாங்க. அப்ப நமக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா புதைக்க போறாங்களா எரிக்க போறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் வருத்தப்படுறீங்க? இந்த செய்தியை சொல்ல பேட்டி கொடுத்த 1 மணி நேரத்திற்குள் இப்படி உங்களை தப்பாக சொல்லுகிறார்கள் என்றவுடன் நான் உடலெல்லாம் பதறி போய் அண்ணன் கலைஞர் பற்றி அப்படி நினைக்கவே இல்லை, சத்தியமா நினைக்கல. அதனால்தான் நான் தெய்வமாக கும்பிடுகிற என் தாய் மாரியம்மாள் மீது சத்தியம் வைத்து சொன்னேன், நான் அப்படி நினைக்கவே இல்லை. நரசுரம் என்று சொன்னது தவறுதான், குற்றம்தான். அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். 3 நாள் தெரு தெருவா பாட கட்டி குடும்பாய் கொடுத்துறாங்களே அண்ணன் கலைஞர், இது தப்பு. தம்பி வைகோ மன்னிப்பு கேட்டிருக்கிறான், அவன் அப்படி சொல்ல மாட்டான். இன்னும் சொன்னேன், நான் ஜாதி பார்க்கிறவன் அல்ல, ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் என்பது அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும்னு அதில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் கண்டிச்சிருக்கலாம், குடும்பாய் கொடுத்தாதீங்கப்பா, வைகோ சொன்னதை ஏத்துக்கிடுவோன்னுக்கலாம். அவர் அண்ணாவின் தம்பியா இப்ப இல்லையே, ஸ்டாலினுக்கு அப்பாவாக எல்லாம் இருக்கிறார், அண்ணாவின் தம்பியாக அவர் இல்லை. சரி போகட்டும். இதற்கு பிறகு இப்ப ஜெயலலிதா என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப திமுக இந்த கேஸ் போடல, ஜெயலலிதா சொல்லி எலெக்ஷன் கமிஷனா சோமோட்டோ அவங்களா எடுத்து என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. திமுக மேல கேஸ் போடல, இவங்களா போட்டிருக்காங்க, நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஏன்? ஜெயலலிதா சொல்றாங்க, நீங்க திமுக காரர் சொன்னது போட்டா நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு. லக்கானி, நீங்க கன்னியாகுமரியில் கலெக்டரா இருந்து அதிமுக மந்திரிகள் போன் பேசினாலே நீங்க எந்திரிச்சு நின்று வணக்கம் போடுவீங்க. ஜெயலலிதா இருந்து போன் போட்டா 3 தோப்புக்கரணம் போட்டு தான் போன் எடுப்பீங்க. உங்க சரித்திரமே எனக்கு தெரியும், எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார்களே, அதை பத்தி நான் கவலைப்படல. நான் சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். என் வீட்டுக்குள் எல்லா சமூகத்து பிள்ளைகளும் இருக்கிறார்கள், வருகிறார்கள். என் குடும்பத்துக்குள்ள ஆதிந்ததியர், ஆதி திராவிடர், தேவர், கோனார், பிரமார் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்பா இருக்கும்போதே அதை மாத்திட்டோம். நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் இப்பொழுது கேட்பது, இதெல்லாம் இங்க ஏன் விளக்கம் சொல்றேன்னா, நம்ம ஊருக்கு இதனால விளக்கம் சொல்றேன். இந்த ஊருக்கு 2 பிரச்சனை தான். ஒன்று குடிதண்ணீர். நான் கலைஞரிடம் சொல்லித்தான் தாமிரபரணி தண்ணீர் திட்டத்தை வருகிற வழியெல்லாம் கிராமங்களுக்கும் சொல்லி இங்க கொண்டு வந்தேன். இப்போ